எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அடியனின் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடு மகந்த அல்சையும் என்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 11ஆம் தேதி திங்கள் கிழமை. இன்று 23/2/2026. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. கிழக்கு திசை இன்று சூலம். புதிய செயலுக்கு போறதா இருந்தால், கிழக்கு திசை நோக்கி போறதா இருந்தால் மட்டும் 1 டீஸ்பூன் தயிர் சாப்பிட்டுட்டு போங்க, காரியம் தடைப்படாது. இன்றைய திதி சஷ்டி திதி காலை 10 மணி 8 நிமிடம் வரை, பின்பு சப்தமி திதி. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மாலை 5 மணி 25 நிமிடம் வரை, பின்பு கிருத்திகை நட்சத்திரம். யோகம் பிராமியம் நாம யோகம் காலை 11 மணி 12 நிமிடம் வரை, பின்பு ஐந்திரியம் நாம யோகம். கர்ணம் தைத்துளை கர்ணம் காலை 10 மணி 8 நிமிடங்கள் வரை, பின்பு கரசை கர்ணம். சந்திராசம் அஸ்த நட்சத்திரம் மாலை 5 மணி 25 நிமிடம் வரை, பின்பு சித்திரை நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் சந்திர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கர பகவான், ராகு பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம இந்த மாதம் மாசி மாசத்துக்கு உண்டான ராசி பலன் பார்க்குறோம். 12 ராசிக்கும் டீட்டெயில்டாக பார்க்குறோம். ஒட்டுமொத்த ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத என்டையராக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மீன ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். மீன ராசி, உங்களோட ராசி நாதன் குரு பகவான் ஆனது சுயசாரம் பெற்று 4ஆம் இடத்துல வந்து இருக்கிறாங்க. அதனால நிச்சயமாக இந்த மாசத்துல வண்டியோ இடமோ நகையோ நிச்சயமாக நீங்க வாங்குவீங்க. 2 கூட சேர்த்து வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. அல்லது 2வது தரம் முயற்சி பண்ணும்போது அந்த முயற்சி வந்து வெற்றி அடையும். உங்க தாய் மீது ரொம்ப பாசா இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசி மாதத்துல. உங்களுக்கு அனைத்து விதமான சுக போகம் அனைத்தும் இந்த மாசி மாசத்துல வந்து கிடைக்கும். மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? மீனராசியில பிறந்தவங்களுக்கு எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கிறவங்களுக்கு வந்து தடைப்பட்டு பின்பு வந்து யோகத்தை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? டிகிரி படிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு, பிஹெச்டி முடிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு, போட்டி தேர்வு எழுதுறவங்களுக்கு மட்டும்தான் தடை தாமதம். ஏன்னா 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் தடை தான் ஏற்படும். அந்த தடையை போக்க விநாயகர் வழிபாடு வந்து பிடிச்சுங்க. வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல வருமானம் உண்டு. மீனராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் லாபங்கள் வந்து அதிகப்படியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வருமானத்துல குறை இருக்காது. இடமாற்றங்கிற அமைப்பும் வந்து நல்ல அமைப்பு வந்து உண்டு. கூட பிறந்த இளைய சகோதர சகோதரி மற்றும் மாமனாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நீங்க விரைய செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உண்டு. அதை சுப செலவா நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னாவே சிறப்பானது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக வரும். குறுக்கு வழியில வாழ்க்கையில முன்னேறலாமா அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் ஓடி வரும். ஏன்னா சீக்கிரத்துல மற்றவங்களை பார்த்து நம்மளும் பணக்காரன் ஆகணும், நம்மள்ட்டையும் காரு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் அதிகமாக உருவாகும். ஓகேங்களா? அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆள் பிடிச்சி ஒரு வேலை எம்எல்எம் கான்செப்ட்லாம் சேரக்கூடாது. மீனராசியில் உள்ளவங்க உங்களோட தாய்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, தாய்க்கு வந்து விரைய செலவுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட பயணங்கள் செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லது. நீண்ட தூர பயணமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த செலவுக்கு வந்து நீங்கள் காசு கொடுத்து விட்டீங்கன்னா அந்த விரைய செலவு சுப செலவாக மாற்றிடலாம். உங்களோட தாய்க்கு உண்டான அமைப்பு வந்து அப்படி இருக்கு. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். அதே மாதிரி அவங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆறுதல் கூறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நிச்சயமாக இருக்கும் தாய்க்கு. வீடு வாகனம் நிலம் சம்பந்தப்பட்டது வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாசி மாசத்துல வாங்க வேண்டாம்.
தவிர்க்கலாம், தள்ளி போடலாம். ஏன்னா விரயஸ்தானத்துல வந்து 4ஆம் அதிபதி இருக்கிறனால அது வந்து ரெட்டிப்பு செலவு தான் ஆகும். அதனால அது வேண்டாம். குழந்தைக்கு எப்படி இருக்கும்? குழந்தைக்கும் விரயம் தான். 5ஆம் அதிபதியான சந்திர பகவான் 10ஆம் இடத்துல வந்து இருக்கு. குழந்தைக்கு வந்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும், அல்லது கொஞ்சம் விரக்தி மனப்பான்மை வருவாங்க. ஏன்னா சந்திரன் கேது சாரத்துல வந்து இருக்கிறனால கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துல வந்து கவனம் வேண்டும், கொஞ்சம் விரக்தி ஏற்படுறதுக்கான அமைப்புகள் வந்து உண்டு. ஏன்னா படிக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களோட கவனங்கள் வந்து எல்லாமே சிதறும். டீனேஜா இருந்தால் காதலை நோக்கி போறதுனால கொஞ்சம் கவனங்கள் வந்து சிதறும், கொஞ்சம் பார்த்துக்கணும். புதுசா திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து உண்டா அப்படின்னா அதுவும் தடை தாமதம் தான். குழந்தை பாக்கியம் அரசியல் இருக்கவங்களுக்காச்சும் நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை, பகை ஏற்படும், வீண் விரயம் அலைச்சல் அந்த மாதிரி தான் உண்டு அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் மீனராசிக்கு. இதோட தொடர்ச்சி வந்து நம்ம நாளைக்கு ராசி பலன் வந்து பார்க்கலாம். வேலை வாய்ப்பு, திருமணம், குடும்பம் அதை பத்தி எல்லாம் நாளைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாருங்க, இந்த மாதிரி பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. இதை பயன்படுத்தி உங்க ராசிக்கு உண்டான நம்பரை வந்து கையில வந்து எழுதணும். எழுதும் போது உங்களோட கோரிக்கையை வந்து நினைச்சிட்டு எழுதணும். மணிக்கட்டில் தான் எழுதணும், ஓகேங்களா? ஏன்னா இங்க எழுதும் போது நாடி துடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து 1,00,000க்கு மேல வந்து துடிக்கும். அப்ப தினைக்கும் நீங்க உங்களோட கோரிக்கையை இங்க நீங்க சொல்லிட்டு எழுதும் போது நிச்சயமா 90 நாளுக்குள்ளார வெற்றி கிடைக்கும். நீங்க நினைச்சது நடக்கும், ஓகேங்களா? ஆனா அது முழுக்க முழுக்க பாசிட்டிவா தான் இருக்கணும். அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 16. ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 10. மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 12. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 14. சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 51. கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 54. துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. விருச்சிக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 66. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 87. மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 74. கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 85. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 77. இவை அனைத்தும் காமனான ராசி பலன் தான். உங்க ராசிக்கு உண்டான நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.